Dear 10th standard students, exercise 3.16ல தேர்டில் செகண்ட் செக்ஷன் பார்க்குறோம். அவங்க ஒரு 3x3 மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா aij is equal to I plus j the whole cube by 3 கொடுத்துருக்காங்க. சரியாடா? 3x3 மேட்ரிக்ஸ்னால் 9 எலமெண்ட் இருக்குன்னு உனக்கு தெரியும் தானே. ஃபஸ்ட் ரோவில் எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்கும்? a11, a12, a13. செகண்ட் ரோவில் a21, a22, a23. தேர்ட் ரோவில் a31, a32, a33. 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி. a11 கண்டுபிடிக்கலாமாடா? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1. அப்போ 1 + 1 the whole cube by 3. அப்போ 2 cube by 3 வரும். 2வை க்யூப் பண்ணால் 8, 8 by 3. ஓகேவா? அடுத்த செகண்ட் எலமெண்ட் a12ல் ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 2. அப்போ என்னடா வரும்? 1 + 2 the whole cube by 3 வரும். அப்போ 3 cube by 3 வரும். 3யை க்யூப் பண்ணால் 27. 27 by 3னா என்னடா வரும்? கேன்சல் பண்ண பிறகு 9 வரும். சரியாடா? அடுத்தது a13 எலமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 3 போட போகிறோம். அப்போ 1 + 3 the whole cube by 3 வரும். அப்போ 1 + 3னா 4. 4 cube by 3a. 4ஐ க்யூப் பண்ணோம்னா 64 by 3 வந்துடும். இப்போ செகண்ட் ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாங்களா? a21 ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1. அப்போ 2 + 1 the whole cube by 3 வரும். 3 cube by 3 வரும். 27 by 3னா 9. சரியாடா? அடுத்தது a22ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாகவும் 2. அப்போ 2 + 2 the whole cube by 3 வரும். அப்போ 4 cube by 3 வரும். அப்போ 64 by 3. சரியாடா? அடுத்தது a23ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 3. அப்போ என்ன வரும்டா? 2 + 3 the whole cube by 3 வரும். அப்போ 5 cube by 3 வரும். 5ஐ க்யூப் பண்ணோம்னா 125 by 3 வந்துடும். இப்போ செகண்ட் ரோவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. தேர்ட் ரோ பார்க்க போகிறோம். a31 ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 1. அப்போ 3 + 1 the whole cube by 3. அப்போ 4 cube by 3 வரும். 4ஐ க்யூப் பண்ணால் 64 by 3 வந்துடும். சரியாடா? நெக்ஸ்ட் a32 ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 2. அப்போ 3 + 2 5 cube by 3 வரும். 5ஐ க்யூப் பண்ணால் 125 by 3 வந்துடும். லாஸ்ட் எலமெண்ட் a33 கண்டுபிடிக்க போகிறோம். ஐக்கு பதிலாக 3, ஜேக்கு பதிலாக 3. அப்போ 3 + 3 வந்து 6. 6ஐ க்யூப் பண்ணிவிட்டு by 3 போடணும். 6ஐ க்யூப் பண்ணால் என்னடா வரும்? 216 by 3 வரும். 216ஐ 3ஆல் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணால் 72 வருது. 9 எலமெண்ட்டு கிடச்சிருச்சு. மேட்ரிக்ஸை நம்ம எழுதலாம். ஃபஸ்ட்டு a11, a12, a13ஓட எலமெண்ட்டு ஃபஸ்ட் ரோவில் எழுதியிருக்கோம். 8 by 3, 9, 64 by 3. செகண்ட் ரோவில் உங்கள் a21, a22, a23ஓட வேல்யூ எழுதுகிறோம். 9, 64 by 3, 125 by 3 எழுதியிருக்கோம். அடுத்த தேர்ட் ரோவில் இருக்க 3 எலமெண்ட்டையும் எழுதுகிறோம். a31 ஓட வேல்யூ 64 by 3, a32ஓட வேல்யூ 125 by 3, a33ஓட வேல்யூ 72. அப்போ நம்மளோட ரெக்வயர் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சா? அவங்க கொடுத்த கண்டிஷன் I + j the whole cube by 3ங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 3x3 மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். சரியாடா?